ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ மட்டும் அரிசி போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், பட்டை ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன்லேயே கொஞ்சம் கம்மியாக, சிக்கன் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், பிரியாணி மசாலா தூள் 1/4 ஸ்பூன். காரெல்லாம் அளவாக தான் இருக்குது, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு பத்தாதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன், தயிர் 10 ரூபா தயிர் பாக்கெட்டில் அரைவாசி ஊற்றிருக்கேன். சிக்கன் 1/4 கிலோ நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஊற்றிக்கிங்க. நெய் வேணுன்னா நெய் ஊற்றிக்கிங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 பச்சை மிளகா போட்டுக்குங்க. பச்சை மிளகா கொஞ்சம் பொரிஞ்சதும் அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்குச்சுன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் கலர் மாறினா தான் நம்ம சாப்பாடே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. ரொம்ப கருகு விட்டால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அடுத்தது தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா இது 3ஐயுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை தக்காளிலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். தக்காளி நல்லா இப்போ பாதி வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் வேணுன்னா ஆர்ஜே வ்ளாக்ஸை பாருங்கள். எப்படி ஈஸியாக சமைக்கலாங்கிற வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கிறேன். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ஜே வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் செய்யாமல் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது பவுடர் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். உப்பு இது கூடயே போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழம் இருந்தால் ஒரு 1/4 வாசி புழிஞ்சு விட்டுக்குங்க. நான் இப்போ எலுமிச்சம்பழம் இல்லாதனால தயிர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற்றிருக்கேன். சிக்கன்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டு தண்ணியில் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதில் போட்டுக்கலாம். பிரியாணி அரிசி தான் இது. அரிசி போட்டு ஃபஸ்ட் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி 1க்கு 2 நம்ம எப்போவுமே அரிசிக்கு வைப்போம். பிரியாணிக்கு வைக்கும்போது மட்டும் ஒரு 1/4 கிளாஸ் இல்லை 1/2 கிளாஸ் கம்மி பண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு. உதிரி உதிரியாக இருந்துச்சு சாப்பாடு. நல்லா கரெக்டான 1க்கு 2ன்னு தண்ணி வச்சிட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துருங்க. விசில் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி குக்கரில் இப்படி தான் செய்கிறது. செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தயிர் சட்னி இது கூட செஞ்சுருக்கேன். தயிர், வெங்காயம், கொத்தமல்லி தழை, உப்பு, அவ்வளோதான். இது மட்டும்தான் போட்டு சிம்பிளாக செஞ்சுருக்கேன். எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.